இது வந்து என்ன அப்படின்னா சீயக்காய். இது ஏற்கனவே வந்து நான் கருவேப்பிலை மருதாணிலாம் எது கூட போட்டு அரைக்க போகிறேன்னா இந்த சீயக்காவோட தான் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து அடுத்த பேட்ச்க்காக நான் வந்து ரோஜா இதழ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அருகம்புல்லை ட்ரை பண்ணிடும்போது எப்பேற்பட்ட தோல்வியாதியையும் சரி பண்ணும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அலர்ஜி ரொம்ப அரிப்பாக இருக்குது இது எல்லாமே போக்கும். இது வந்து என்னென்னா எலுமிச்சைத்தோல். அதே மாதிரி தான் இந்த எலுமிச்சைத்தோலுமே நம்மளுக்கு வந்து சருமத்தை ரொம்ப பளபளப்பாக்கும். இந்த ஆரஞ்சு தோலும் நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட எலுமிச்சைத்தோல் இருந்துச்சு. இது ஒரு 10 லெமன் வந்து கட் பண்ணி உலர வச்சுருக்கேன். இது வந்து வேப்பிலை, செம்பருத்தப்பூ, ரோஜா இதழ், இது 3 தான் வந்து இதை காய வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து குப்பை மேனி இதையும் காய வச்சு வச்சுருக்கேன். இது அருகம்புல். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அரைக்க போகிறோம் குளியல் பொடியோட. இதுவும் செம்பருத்தி பொடி குளியல் பொடியோட தான் சேர்க்குறதுக்காக செம்பருத்தி இப்போ வந்து உலர வச்சுருக்கேன். இது வந்து பூந்தி கொட்டை, இது சீயக்காவோட சேர்க்கக்கூடியது. இது வந்து கஸ்தூரி மஞ்சள் குளியல் பொடிக்காக சேர்க்கக்கூடியது. இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் 5 விரலி மஞ்சள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆண்களுக்கும் போது நம்ம கஸ்தூரி மஞ்சளோட விட்டுடலாம். இந்த பூந்தி கொட்டையை வந்து சீயக்காய் பொடியோட சேர்க்கும்போது இதோட விதைகளை அகற்றிட்டு தோல் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஆவாரம் பொருக்கு இதுவும் வந்து குளியல் பொடிக்கு ப்ளஸ் 100 கிராம் வந்து குளியல் பொடியோட சேர்க்குறேன். சீயக்காய் பொடியோட 100 கிராம் வந்து குளியல் பொடியோட 100 கிராம் சீயக்காவோட சேர்க்குறேன். அதாவது தலை குளியல் பொடிக்கு. இது வந்து மறிக்கொழுந்து இப்போ வாங்கி தான் உலர வச்சுருக்கேன். ஏற்கனவே காமிச்சிட்டேன்.